நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய அத்தியாயத்தில் சுலபை தொடர்ந்து ஜனக மகாராஜாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள். என்ன பேசுகிறாள் என்பதை சேவிப்போம். ஜனக மகாராஜரே, சுலபை சொல்கிறாள், பிறந்தவுடன் சிசுவானது சிவந்த நகங்களும் விரல்களும் உடையதாக காணப்படுகிறது. பிறகு குமாரனுக்குரிய ரூபத்தை அடைந்ததும் அதை விட்டு வேறு ரூபம் உடையவனாகி யவ்வனம் விட்டு கிழத்தன்மையும் அடைகிறான். இந்த முறையாக முன் உண்டான ரூபம் காணப்படுவது இல்லை. எல்லா பிராணிகளிடத்திலும் க்ஷணந்தோறும் தனித்தனி பயனுள்ள கலைகளுடைய மாறுதலானது இருக்கிறது. சூக்ஷ்மமாய் இருப்பதால் அறியப்படுவதில்லை. ஒவ்வொரு நிலைமையிலும் இந்த கலைகளுடைய உற்பத்தியும் நாசமும் தீப ஜுவாலிகளுடைய கதி போல காணப்படுவது இல்லை. இவ்விதமான தன்மையுடைய எல்லா உலகமும் நல்ல குதிரை போல எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கையில் யார் எங்கிருந்து வந்தவன், எங்கிருந்து வரவில்லை, இது யாருடையது, இது யாருடையது இல்லை, இது எங்கிருந்து வந்தது, இது எங்கிருந்து வரவில்லை, இகத்தில் பிராணிகளுக்கு தம்மவயங்களோடுதான் என்ன சம்பந்தம் இருக்கிறது, சூரியன், சூரிய காந்தமணி, கொடி இவைகளிலிருந்து அக்னி உண்டாகுவது போல இந்த உலகத்தில் கலைகளுடைய கூட்டத்திலிருந்தும் பிராணிகள் உண்டாகின்றன. நீ உன்னுடைய சரீரத்தில் மனத்தினால் ஆத்மாவை பார்ப்பது போலவே பிறனிடத்தில் நீயே ஆத்மாவை ஏன் பார்க்கவில்லை? உன்னிடத்திலும் பிறனிடத்திலும் சமமான தன்மையை நிச்சயிக்கிறாயானால் அப்பொழுது என்னை நீ யார், யாரை சேர்ந்தவள் என்று ஏன் கேட்கிறாய்? ஜனக மகாராஜரே, இது எனக்கு வேண்டும், இது வேண்டாம் என்கிற விருப்பு வெறுப்புகளான துவந்தங்களால் விடுபட்டவனுக்கு நீ யார், யாரை சேர்ந்தவள், எங்கிருந்து வருகிறாய் என்கிற கேள்விகளால் என்ன பயன்? சத்ருவினிடத்திலும் மித்திரனிடத்திலும் உதாசீனனிடத்திலும் ஜெயத்திலும் சந்தியிலும் கலகத்திலும் அதற்கு உசிதமான சேர்க்கை உள்ள பூபதியினிடத்தில் முக்தனுக்கு உரிய லட்சணம் எது? இந்த உலகத்தில் கர்மங்களில் தர்மமும் அதர்மமும் காமமும் தர்மமும் அர்த்தமும் தர்மமும் காமமும் அர்த்தமும் காமமும் தர்மம் அர்த்தம் காமம் மூன்றும் ஆக 7 விதமாக வைக்கப்பட்டுள்ள தர்மார்த்த காமங்களை அறியாமல் அவைகளில் பற்றுள்ளவனாய் இருப்பவனிடத்தில் முக்தனுடைய லட்சணம் எது? யாருடைய பார்வை பிரியனிடத்திலும் அப்பிரியனிடத்திலும் பலமில்லாதவனிடத்திலும் பலவானிடத்திலும் சமமாய் இல்லையோ அவனிடத்தில் முக்தனுக்கு உரிய லட்சணம் எது? ஆகையால் யோகமில்லாத உனக்கு மோட்சத்தில் அபிமானம் ஏற்படுவது புத்தி இல்லாதவன், அதாவது அபிமானம் ஏற்படுவது பத்தியம் இல்லாதவனுக்கு மருந்தை விளக்குவது போல நண்பர்களால் தடுக்கத்தக்கது. ஸ்திரீ முதலான அந்தந்த சங்கத்திற்குரிய ஸ்தானங்களை நன்றாக ஆராய்ந்து ஆத்மாவின் இடத்திலே நீயே பார். இதை தவிர முக்தனுக்குரிய லட்சணம் வேறு யாது? மோட்சத்தை அடுத்து சூக்ஷ்மங்களுக்கு சயனம், மற்ற சுக அனுபவங்கள், போஜனம், வஸ்திரம் என்கிற 4 அங்கங்களில் உண்டானவைகளுமான வேறு இந்த சில சங்க ஸ்தானங்களை சொல்லுகின்றேன் கேள். இந்த பூமி முழுமையும் ஒரே குடையின் கீழே இருந்து ஆளுகிற அரசன் ஒரே பட்டினத்தில் வசிக்கின்றான். அந்த பட்டினத்திலும் ஒரே கிரகத்தில் வசிக்கின்றான். அந்த கிரகத்திலும் இரவில் ஒரே சயனத்தில் படுத்து கொள்கின்றான். அதிலும் ஸ்திரீயுடன் சயனித்தால் படுக்கையின் பாதிதான் அவனை சேர்ந்தது. ஆகையால் இந்த சம்பந்தத்தினாலே அரசன் போகஸ்தானங்களிலும் போஜனம், வஸ்திரம் முதலிய அளவற்ற குணங்களிலும் அற்ப பயன் உள்ளவனாகின்றான். சிக்ஷை ரக்ஷண விஷயத்திலும் அரசன் எப்பொழுதும் தன்வசம் அற்றவன். அவ்விதம் இருந்தும் மிகவும் அற்பத்திலும் பற்றுதல் வைக்கிறான். சமாதானம், யுத்தம் இவைகளின் சம்பத்துகளில்
அவனுக்கு சுவாதந்திரியம் எது? ஸ்திரீகளிடம் போகம் லீலை இவைகளிலும் இவன் எப்பொழுதும் சுதந்திரம் இல்லாதவன். மந்திரிகளுடன் சேர்ந்து ஆலோசிப்பதில் இவனுக்கு சுதந்திரம் எது? இதரர்களை ஆக்ஞை செய்கிறதில் மட்டும் இவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அந்தந்த க்ஷணத்திலும் அவசனாய் இருந்து காரியங்களை செய்கின்றான். நித்திரை செய்ய விருப்பமுள்ளவனாய் இருந்தும் தன்னிடம் காரிய நிமித்தம் ஜனம் வருவதால் நித்திரை செய்ய அவகாசம் அடைவதில்லை. சயனத்தில் தூங்கினாலும் தன் ஏவலால் அவசனாக எழுப்பப்படுகிறான். ஸ்நானம் செய், பூசிக்கொள், பானம் செய், போஜனம் செய், ஹோமம் செய், யாகம் செய் என்றும் சொல்லு கேளு என்றும் பிறர் சொல்ல அவனாக காரியங்களை செய்கின்றான். இப்படியே மக்கள் வந்து வந்து எப்பொழுதும் யாசிக்கிறார்கள். தனத்தை காப்பாற்றுகிற அரசனும் அந்த ஜன கூட்டத்திற்கு தானம் செய்ய உற்சாகப்படுவதில்லை. கொடுத்தால் இவனுடைய பொக்கிஷமும் நசித்துவிடும். கொடுப்பனான இவனுக்கு சேர்ந்தவர்களுடைய விரோதமும் ஏற்படும். க்ஷணத்திற்குள் இவனுக்கு வெறுப்பு உண்டு பண்ணுகிற தோஷங்களும் நேரிடுகின்றன. ஒரே இடத்தில் இருக்கிறவர்கள் ஆனாலும் பிராஜ்ஞர்களையும் வைத்தியர்களையும் சங்கிக்கிறான். தன் வேலைக்காரர்களிடத்திலும் பயத்துக்காக காரணம் இல்லாமலேயே பயப்படுகின்றான். அப்படி இருப்பதால் முன் என்னால் சொல்லப்பட்ட இவர்கள் தோஷமுள்ளவர்களாக ஆகிறார்கள். அப்படியானால் இவனுக்கு அவர்களிடமிருந்து எவ்வளவு பயம் உண்டாகும் என்பதை பார். யாரும் அவரவர்களுடைய கிரகத்தில் அரசனே. ஜனக மகாராஜாவே, அவரவர்களுடைய கிரகத்தில் சிஷை ரக்ஷணங்களை செய்கிற கிரகஸ்தர் அனைவரும் அரசர்களுக்கு நிகரே. புத்திரர்கள், பத்தினிகள், சரீரம், பொக்கிஷம், மித்திரர்கள், சாதனங்கள் முதலிய இவைகள் அந்தந்த காரணங்களால் அரசனுக்கும் மற்றவர்களுக்கும் பொதுவாய் இருக்கின்றன. தேசம் கெட்டுவிட்டது, பட்டணம் எரிந்து விட்டது, அந்த பட்டத்து யானை இறந்து விட்டது என்று உலகங்களுக்கு பொதுவான இவைகளில் எனது என்கின்ற அபிமானத்தால் தாபத்தை அடைகின்றான். இச்சை, துவேஷம், இல்லாவைகளுடன் உண்டான மனோ துக்கங்களாலே விடுபடாதவனும் சிரோரோக முதலிய ரோகங்களாலும் தீங்கை விளைவிக்கின்ற அந்தந்த துவந்தங்களாலும் கொடுக்கப்பட்டவனும் எங்கும் சங்கை உடையவனுமாய் இருந்து அநேகர்களால் விரும்பப்பட்ட ராஜ்யத்தை ராத்திரிகள் முழுவதும் கணக்கிட்டு கொண்டு ஆளுகின்றான். ஆகையால் அற்ப சுகம் உடையதும் மிகுந்த துக்கமுடையதும் சிறிதும் சாரமில்லாததும் வைக்கோலில் பற்றிய தீக்கு ஒப்பானதும் நுரைக்கும் குமிழுக்கும் நிகரானதுமான ராஜ்யத்தை யார் அடைவார்? அடைந்தும் எவன் சாந்தியை அடைவார்? இந்த பட்டணத்தையும் ராஜ்யத்தையும் பொக்கிஷத்தையும் சேனையையும் மந்திரிகளையும் உன்னுடையவை என்று நினைக்கின்றாயே, இவைகள் யாருடையவைகள் அல்ல. மித்திரர்கள், மந்திரிகள், பட்டணம், தேசம், சைன்யம், பொக்கிஷம் ஆகியன பொக்கிஷம், அரசன் என 7 அங்கங்களுடைய இந்த கூட்டமானது ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. 7 அங்கங்களையும் உடைய இந்த ராஜ்யம் ஒன்றோடு ஒன்று கயிற்றினால் சேர்ந்ததாக நிற்கின்ற முக்காலி போல ஒன்றுக்கொன்று சகாயம் உண்டதாக இருக்க குணத்தினால் யார் யாரை காட்டிலும் அதிகம். அந்தந்த காலங்களில் அந்தந்த அங்கம் அதிகமாகிறது. ஒன்றினால் ஒரு காரியம் நிறைவேற்றப்படுகிற பொழுது அது பிரதானமாகிறது. 7 அங்கங்களும் உள்ள சங்கநாதம், அபிவிருத்தி, ஷயம், இரண்டும் இல்லாமை என்கின்ற வேறு 3 சேர்ந்து
10ம் அடங்கிய இந்த கூட்டமானது ராஜ்யத்தை ஆளுகிறது என்று சுலபை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இன்னும் தொடர்கிறாள். நாளை சந்திக்கும் போது தொடர்ந்து சேவித்து இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்வோம். நமஸ்காரம்.